பாஜகவின் ஹிந்தி திணிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை திமுக கூட்டணி கடுமையாக எதிர்த்து குரல் கொடுத்து வந்தது. மொழி கொள்கையின் உறுதியை காட்டும் வகையில் தமிழ்நாடு பட்ஜெட் லோகோவில் ரூபாய் என்பதை திமுக அரசு பயன்படுத்தியதும் பேசுபொருளானது. தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க கூடாது என்பதை வலியுறுத்தி தொகுதி மறுவரையறைக்கான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை கடுமையாக எதிர்த்தும் தற்போது இருக்கும் தொகுதி வரையறை 2026 மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படும் வேண்டும் என்றும் பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதியளிக்கணும். அரசமைப்பு சட்டத்தில் அதற்கு சட்டத்திருத்தம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படணும் எனவும், நாடாளுமன்றத்தில் தற்போதைய உறுப்பினர் எண்ணிக்கை உயர்த்தப்படும் பட்சத்தில் 1971 ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தற்போது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மாநிலங்களுக்கிடையே எந்த விகிதத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை இருக்கோ அதே விகிதத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் தொகுதி எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தியும், மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கும் பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கும் கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமையை மக்களுக்கு தெளிவுபடுத்தி வெளிப்படுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.